இந்த வழக்கை உங்ககிட்ட கேட்கிற அண்ணன் மனச்சான்றோட பதில், இந்த வழக்கை போட்டது யார்? திமுக. நல்லா தெரியுதுல்ல, உள்ள வச்சது யார்? அதிமுக ஆட்சியில நீங்க அவர் மேல வழக்குதான் உள்ள போயிட்டு வந்திருக்கிறாரு. உள்ள போங்க அப்புறம் வாங்க. எது என்னது நீங்க அனுப்புனது நீங்க தான். இப்ப வருக வருக உங்க தீர செயல் வீர செயல். உங்க கட்சியில இருந்தா வீர தீர தியாகம் ஆயிரும், அடுத்த கட்சியில இருந்தா அது ஊழல் குற்றச்சாட்டாயிரும். இதே ஐயா கரூர்ல பேசுனது இருக்கு. கட்ட கேட்டுக்கு இவரு முதலமைச்சர் வேட்பாளர் பட்டியலே இருக்கிறார். இந்த செந்தில் பாலாஜி செய்த ஊழல் தெரியுமா? அனுப்பட்டது உங்களுக்கு பகிரி. நான் ஐயா பேசுனது திருப்பி கட்சியில சொல்லி உங்களை மாதிரி ஒருவருக்காக தான் காத்திருந்தோம், அங்க செய்த திருட்டை இங்க வந்து செய்யுங்க. இதுல என்ன என்ன நீங்க எல்லாம் சொல்லணும். நீங்க அண்ணனே பேச வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த கொடுமையெல்லாம் வந்த உடனே அதுல பாருங்க, அவர் அமைச்சராவதில் எந்த தடையும் இல்லை என்று என்ன அமைச்சராக்குவாங்க. யார் அதிகமா வசூலிச்சு கொடுக்க கப்பம் கட்டுறாங்களோ அவன் நல்ல அமைச்சர், அவ்வளவுதான். அதான் அந்த மிச்சிடுறது, கமிஷன் வாங்குறது, லஞ்சம் பெறுறது, டாஸ்மார்க் சரக்க கூடுதலா விலை வச்சு விற்கிறது, 10 ரூபா கூட்டுறது, நேரம் கணந்து விற்கிறது, கள்ளச்சரக்கு ஓட்டுறது, இதெல்லாம் தியாகத்துல வருது. இந்த நாட்டுல மண்ணெல்லி விற்கிறது, மலை குடைஞ்சு விற்கிறது, இந்த என்ன செய்யறது, இந்த மாதிரி சாராயம் காய்ச்சறது, இது பண்றது, இதெல்லாம் தியாகத்துல வருது. வீர தீர செயல்களே பெருமைமிக்க செயல்ல வருது. தற்போதைய பரபரப்பான செய்தி வந்து இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவருக்கு நிபந்தனையில ஜாமீன் வழங்கியிருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம நாட்டுல எது வந்துச்சு பரபரப்பு இல்ல? லட்டு பரபரப்பு, சிலேபி பரபரப்பு, அப்புறம் பஞ்சாமிர்தம் பரபரப்பு, அப்புறம் பிணை கிடைக்கிறது பரபரப்பு. பரபரப்புக்கு பஞ்சமா இருக்கு.